ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நீங்கள் கோதாரி வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். கோதாரி வீட்டில் டிஃபன் வந்துட்டு உப்புமா. என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு உப்புமா எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வச்சுருக்கிறது வறுக்காத ரவை தான். அதை வந்துட்டு ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, அதான் குழம்பு கடலப்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, லைட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி போட்டு தான் பண்ணுவேன். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதாக இருக்குதுங்க தக்காளி. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அது தேவைக்கு அளவுக்கு, இது ஒரு டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அது கொதி வந்ததுக்கு பின்னாடி கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்படி கிண்டிக்கோங்க. நல்லா அழகாக டேஸ்ட்டாக உதிரியாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே அருமையாக அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள், வல்லாரக்கீரை துவையல். எனக்கு வந்து நைட்டு வச்ச வரகு அரிசி சாதம் பழையது இது வந்துட்டு காராமணி சுண்டல். அதுக்கு சாம்பார் இருக்குதுங்க. இந்த சாப்பாட்டுக்கு இதை தாங்க காலையில் கோவிந்தன் வீட்டில் டிஃபனு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இன்றைக்கி குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த அகத்திக்கீரையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு வாய் புண்ணு சரியாகும். இந்த சைட்லலாம் அந்த வாய் ஓரத்தில் வந்துட்டு சிலருக்கு புண்ணு வந்துட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது எப்படி வருது, ஏன் வருது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. பட் அல்சர்னால வரலாம். குடல் புண்ணாக இருந்தால் வாயில் வந்துட்டு புண்ணாகும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அகத்திக்கீரையை வேக வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் புண்ணு ஆறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.